ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு செய்தி காதில் வந்து அப்படி சொல்லிட்டு போனாங்க, கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்கள், பரிசு இருக்குது. பரிசு 2 இருக்குது. ஒன்று அல்லாஹ்விடத்தில் மென்மையான பரிசு இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த உங்களுக்கு பள்ளிவாசல் சார்பாக ஒரு பரிசு இருக்குது. எனவே கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க, சிறப்பாக ஒரு பரிசை கொடுத்துடலாம் அப்படின்னு நிர்வாகத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான வரலாறை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது சொல்கின்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி, நம்முடைய நபியை மூமின்கள் தங்களின் உயிரினும் மேலாக கருதுவார்கள். எப்படி கருதுவாங்க? வரலாறு தெரியாமல் எப்படி கருதுவார்கள்? அப்படிப்பட்ட நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான், குறிப்பாக இந்த மஹல்லாவாசிகளுக்கு. அப்படிப்பட்ட நசீபு நமக்கு கிடைத்ததற்காக முதலில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தோம். எப்படி நன்றி செலுத்துவது? அதை உன்னிப்பாக கேட்பதை கொண்டுதான். அப்பொழுதுதான் அல்லாஹ்விடத்திலும் பரிசு உண்டு, அதை தொடர்ந்து நம்ம பள்ளிவாசல் சார்பும் பரிசு தருவாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை கிட்டத்தட்ட பாதிக்கும் மேல் நாம் தாண்டிட்டோம் என்று சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபில் நடந்த சூழ்நிலை, அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்கள் கொடுத்த பரிசான இஸ்ராவும் வல் மிஅராஜும், அதற்கு பிறகு உலகம் போற்றிய ஹிஜ்ரத்தும், இந்த எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் நேற்று வரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிகு மதீனாவுக்குள்ளே நுழைகிறாங்க. மதீனா முன்னால் யஸ்ரீப், நோய்வாய்ப்பட்டினம் என்ற பெயர் இருந்துச்சு மதீனாக்கு. ரசூலுல்லாஹ் நுழைந்தவுடன் மதீனத்துர் ரசூல் என்று பெயர் மாறியது. மதீனாவுடைய மக்கள் எப்படி இருந்தாங்க என்று சொன்னால் 2 கூட்டத்தார், அவுஸ் கஸ்ரஜ். இந்த 2 கூட்டத்தாருடைய வேலை என்னன்னா, எப்பனாலும் சண்டை போட்டுக்கிறது. இவர்களுடைய சண்டையை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது சற்றேறக்குறைய ஒரு 500 வருஷ சண்டை இவங்க 2 பேருக்கு மத்தியில். இவங்க சண்டை எப்படி போட்டுப்பாங்கன்னா, ஒருத்தர் சொல்லிப்பாங்களாம், உன் மண்டையை உடைத்து அந்த மண்டையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கல் இருக்குல்ல, அந்த ஸ்கல்லில் உன்னுடைய ரத்தத்தை நான் குடிப்பேன். இதை செய்தும் இருக்கின்றார்கள். ஒருத்தரை பிடிச்சி கொன்று ரத்தத்தை எடுத்து ரத்தத்தை குடிப்பார்கள். இவ்வளவுக்கு ஒருத்தர் ஒரு வெறி பிடித்த, ஒரு வெறி இருக்கக்கூடிய ஒரு சண்டை. இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் இஸ்லாம் வருது. இஸ்லாம் வந்து இந்த மக்களை மாற்றுகின்றது. இப்போ பரிபூர்ணமாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வருகின்றார்கள். உள்ளே வரும்பொழுது மக்கள் ஆரவாரத்துடன் ரசூலுல்லாஹ் வரவேற்கின்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்கள். மக்காவில் இவரை கொன்று அதை கொண்டு சந்தோஷமாகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே மதீனாவில் இவர்களுக்காக உயிரே கொடுப்போம், நாங்கள் தயாராக இருக்கோன்ற ஒரு நிலை. உள்ளே வருகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உள்ளே வந்து சில நாட்களில் மதீனாவுடைய தலைவரான அஸாத் பின் ஜராரா மரணிக்கின்றார்கள். இது மதீனாவுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி தான். அஸாத் பின் ஜராரா, நீங்களாம் வரல, அதனால் உங்களுக்கு தெரியல அஸாத் பின் ஜராரானா யார். முதல் அகபா உடன்படிக்கை ஒன்று நடந்தது. மதீனாவிலிருந்து சில குழுக்கள் வந்தாங்க வியாபாரத்துக்கு. அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு தலைமை தாங்கியவர் தான் அஸாத் பின் ஜராரா. முதல் அகபா உடன்படிக்கை. அதுக்கப்புறம் தான் மதீனாவில் இஸ்லாம் தோன்றுச்சு. முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள டீச்சராக ரசூலுல்லாஹ் அனுப்புகிறாங்க. இஸ்லாம் மதீனா முழுக்க பரவுது. இந்த சூழ்நிலையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறாங்க. இப்போ ஹிஜ்ரத் செஞ்சு உள்ளே வந்தாச்சு. இவர்கள் மரணம் அடைந்த செய்தி மதீனாவாசிகளுக்கு மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம். அப்பொழுது மதீனாவாசிகள் ரசூலுல்லாஹ்விடத்தில் முறையிடுறாங்க, நீங்கள் எங்களுடைய தலைவராக இருந்தால் என்ன, நீங்கள் எங்களுடைய தலைவராகுங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுடைய தலைவராகின்றார்கள். அதற்கு முன்னால் சில செய்தி நடந்துச்சு. முதல் செய்தி, மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்தவுடன் அங்கே பள்ளிவாசல் இல்லை. மதீனாவில் பள்ளிவாசல் என்று ஒன்று இல்லை. இப்போ மதீனாவில் ஒரு பள்ளிவாசல் உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வின் திருத்தூதர் நான் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை உருவாக்கணும்னு முடிவு செய்கிறாங்க. அப்பொழுது யார் ஒருத்தர் போட்டி போடுறாங்க, நான் இடம் தரேன், என் இடத்துல கட்டுங்க. ஏன்னா இந்த பள்ளிவாசல் கியாமத்து வரை அதற்கு தாண்டியும் பேசப்பட போகுது. ஏன்னா ரசூலுல்லாஹ் மதீனாவில் வந்தவனே கட்ட போகிற பள்ளிவாசல். அந்த இடத்தை நீயா நானான்னு ஒருத்தருக்கும் போட்டி. ரசூலுல்லாஹ் அந்த போட்டி, ஏன்னா அந்த போட்டி கடைசியில் பஞ்சாயத்தை ஆகிடக்கூடாது. ஒரு தலைவர் அப்படி தான் இருப்பாங்க. மக்களுக்கு மத்தியில் நன்மைக்காக போட்டி இருக்கலாம், அதுவே ஒரு பஞ்சாயத்தில் போய் முடிஞ்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் முடிவெடுக்கவில்லை, என்னுடைய ஒட்டகம் முடிவெடுக்கும். என் ஒட்டகம் அது எங்கே போய் அமர்கின்றதோ அந்த இடத்துல அல்லாஹ்விற்கான வீடு கட்டப்படும்.
அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை தேர்ந்தெடுத்தான். அவனுடைய வீட்டை எங்கே கட்ட வேண்டும் என்று. ஒட்டகம் போச்சு. ஊரில் இருக்க எந்த பெரிய தலையோட இடத்துலையும் போய் அமரல. ஆசைப்பட்டவங்களோட இடத்துலலாம் அமரல. அதில் போய் ஒரு இடத்துல அமர்ந்துச்சு. அது ஒரு எத்தீமுகளான இடம், எத்தீமுக்குரிய இடம், 2 எத்தீமுகளுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துல தான் பள்ளிவாசல். அந்த எத்தீம்களுக்கு ஃபஸ்ட்டு விருப்பமா அந்த பொறுப்பாளர்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அவங்க ஒத்துக்கிறாங்க. அல்லாஹ்வோட வீடு கட்டப்படுறது, இந்த ஒரு இடம் ஓகே. என்ன விலை சொல்லப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கான முழு விலையும் தருகின்றார். யாரும் அதுக்கு காசு தரல. ரசூலுல்லாஹ் முழுக்க அதுக்கு பொறுப்பேற்று கொண்டார்கள், கட்டினார்கள். சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்லு வைக்க போட்டி போட்டுக்கிட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் மஸ்ஜித் நபவியை கட்டுறதுக்காக ஒரு கல்லு தூக்கிட்டு வந்தாங்க. அமர் இப்னு யாசிர் இவங்க மட்டும், அம்மார் இப்னு யாசிர் இவங்க மட்டும் 2 கற்களை தூக்கிட்டு வந்தாங்க. ஏன் இவங்களை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னால், இவர்களுடைய தியாகம் என்பது மறக்கக்கூடாத ஒரு தியாகம். இந்த குடும்பமே இந்த மார்க்கத்துக்காக தியாகம் பண்ணாங்க. முதல் ஷஹீத் இவங்க அம்மா தான், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய அத்தா ஷஹீத் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. அம்மார் மட்டும்தான் பிழைத்தார் அந்த குடும்பத்தில். இப்படிப்பட்ட ஒருத்தர் இவரோட சேர்ந்தா நம்ம லைஃபே போகும் அப்படின்னு இல்லாமல் இவர் இருக்கும். இவருடைய உயிர் தான் எங்களுடைய உயிர். அதுதான் அல்லாஹ் சொல்கின்றான், அந்நபி அவுலா பில் முஃமினீன அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு நம்முடைய நபி உயிரினும் மேலானவர். இவங்க இப்படி தான் வாழ்ந்தாங்க. இவர் 2 கல்லை தூக்கிட்டு வராங்க. தலையெல்லாம் தூசியாக இருக்கு. ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. பார்த்தவங்க அம்மார் கிட்ட வராங்க. கிட்ட வந்து கல்லை இறக்கி வைக்கிறாங்க. தூசியை தட்டி விட்டுட்டு, அம்மாரே, உம்முடைய குடும்பம், நீரும் உம்முடைய குடும்பம் சொர்க்கத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் சொன்னாங்க. அவங்களுடைய தாய் சொர்க்கம், தந்தை சொர்க்கம், இவரும் சொர்க்கம், உங்க குடும்பமே சொர்க்கத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் ஒருத்தரும் போட்டி போட்டு மஸ்ஜித் நபவியை கட்டினாங்க. மஸ்ஜித் நபவியை கட்டுறதுக்கான பொருளாதாரம் இன்னைக்கு முஸ்லீம் கிட்ட இல்லை. மதினாவுடைய சூழ்நிலை என்பது, மதினாவாசிகள் விவசாயிகள், பிரதானமான தொழிலே விவசாயம், பேர்ச்சம்பளம், ஈச்சம்பளம், இந்த 2 விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் அது அவங்களுக்கு விற்க தெரியாது. கம்மியான லாபத்துக்கு தான் விற்றுட்டு வருவாங்க. சில நேரத்தில் லாபமும் கிடைக்காது, நஷ்டத்தில் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் மதினாவாசிகளுக்கு பெரும்பாலும் பெரிய கஷ்டம் இது வட்டிக்கு வாங்கிடுவாங்க. யாருக்கிட்டனா யூதர்கள்கிட்ட. யூதர்கள் இவங்களை சுரண்டியே வளர்ந்துட்டாங்க. இந்த 2மே மதினாவுடைய பொருளாதாரத்தை சுக்குலா உடைச்சிருந்துச்சு. வந்த முஹாஜிர்கள், மக்காவில் வந்த முஹாஜிர்கள் எல்லாம் வியாபாரிகள். அவங்க வியாபாரிகள், இவங்க விவசாயிங்க. 2 பேரும் சேரும் பொழுதே அந்த பொருளாதார நிலைமை அதிகமாகுது. இஸ்லாம் வட்டியை ஹராமாக்கியது. இன்னைக்கும் வட்டி ஹராம் தான். அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி. வட்டி என்பது ஒரு சாரார் மட்டும்தான் வளர முடியும். இன்னொருத்தர் அதனால் பாதிக்கப்பட தான் செய்வாங்க. இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. இஸ்லாம் இந்த வட்டியை ஹராமாக்குகின்றது. அல்லாஹ் யார் வட்டியை வியாபாரமாக செய்கின்றார்களோ அவர்களை ஷைத்தான் தீண்டுவதை போல மறுமையில் எழுப்புவான். அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி எந்த சூழ்நிலை வந்தாலும் வட்டியை நாம் நெருங்கக்கூடாது. இது குர்ஆன் நம்மளை எச்சரிக்கின்றது, நபிமொழிகள் நம்மளை எச்சரிக்கின்றது. இது ஒரு பக்கம். வந்தவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. நம்ம என்ன சொன்னோம்? ஹவுஸ் கஸ்ரத்துடைய சூழ்நிலை, மதினாவுடைய பொருளாதார சூழ்நிலை எல்லாமே அப்படி டச் பண்ணிட்டு வந்தோம். ஹவுஸ் கஸ்ரத்துடைய நிலையை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. பார்த்து ரசூலுல்லாஹ் தலைவராகவும் ஆயிட்டாங்க. இப்போ இவர்களை ஒரே நாளில் ஒன்று சேர்த்தார்கள் ரசூலுல்லாஹ். ஹவுஸ் கஸ்ரஜ் எல்லாம் கிடையாது. இனிமேட்டு நீங்கள் எல்லோரும் அன்சாரிகள். நாசிர் என்று சொன்னால் உதவி செய்யக்கூடியவன், அன்சார் என்று சொன்னால் அதிகமாக உதவி செய்பவன். இவர்கள் எல்லோருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சார் அப்படின்னு பேர் வச்சாங்க. நீங்கள் எல்லாரும் அதிகமாக உதவி செஞ்சவங்க. உங்களை தேடி உங்களுடைய யாருக்கு உதவி செஞ்சாங்க? முஸ்லீம்களுக்கு. எந்த முஸ்லீம்கள்? மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க. அவர்களுக்கு முஹாஜிர் என்று பேர் வைத்தார்கள். ஒரு பக்கம் முஹாஜிர், இன்னொரு பக்கம் அன்சார். அல்லாஹ் இந்த 2 பேரையும் குர்ஆனில் சொல்கின்றான். இவர் இருவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? இவங்க 2 பேரையும் ஒரு கூட்டமாக ஆக்கிட்டாங்க. ஒரு அன்சாரி, மதீனாவில் இருக்கவங்க எல்லாம் அன்சாரி என்று ஆக்கினார்கள். வந்த முஹாஜிர்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சவங்க முஹாஜிர்னு ஆக்கிட்டாங்க. இவர்களுக்கு மத்தியில் சகோதர ஒப்பந்தம் செஞ்சாங்க. ஒரு சஹாபியை கூப்பிடுவாங்க முஹாஜிர்லேருந்து, அன்சாரிலேருந்து ஒரு சஹாபியை கூப்பிடுவாங்க.
நீங்கள் இருவரும் இன்னிலிருந்து சகோதரர்கள். இப்படியே எல்லா முஹாஜிர்களையும் அன்சாரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களாக ஆக்கினார்கள். எப்படின்னா, ஒரு முஹாஜிர் யாருன்னா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, குறிப்பாக அவங்கள பற்றி பேசணும். பெரிய வியாபாரி, பெரிய செல்வந்தர் மக்காவில் இருக்கும் பொழுது, ஆனால் எல்லா பொருளாதாரத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ்விற்காக மதீனாவுக்கு வந்து விட்டாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்சாரி சஹாபி. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. தோழரே, எனக்கு 2 மனைவி இருக்கு, ஒரு மனைவி நான் உங்களுக்கு கொடுத்துறேன், தலாக் விட்டுறேன், அந்த மனைவியை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கோங்க. எனக்கு 2 வீடுகள் இருக்கின்றது, ஒரு வீடை உங்களுக்கு கொடுத்துட்றேன். எனக்கு கிட்ட என்னென்ன சொத்துன்னு எனக்கு இருக்கோ அதில் எல்லாம் ஒரு பகுதி உங்களுக்கு. அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி கேட்டாங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு 30 திர்ஹம் காசு மட்டும் கொடுங்க. அவர்களுடைய தன்மானம் இதெல்லாம் இருக்கு, சகோதரர் எல்லாம் கொடுக்குறாங்க, சரி அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு 30 திர்ஹம் காசு கொடுங்க. என்ன பண்ண போறேன்? நான் வியாபாரம் பண்ண போறேன். அவருடைய வியாபார திறமையை காண்பித்தார். 30 திர்ஹம் வாங்கிட்டு போனார். இந்த மார்க்கெட்டில் இந்த பாலடையை கட் பண்ணி வைப்பாங்களே, பால் கோவாமல், அதை செய்தார். அந்த ஊரில் எது இல்லைன்னு பார்த்தாரு, இது கிடைக்கல. இதை செய்தார். சந்தைக்கு போனார், 2 மடங்கு லாபத்தை பெற்றார். வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த 30 திர்ஹம் காசை கொடுத்தார். பிற்காலத்தில் முஸ்லீம்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் வளர்ந்தது அவருக்கு. ஹவுஸ் கஸ்ரத் பிரச்சனையே ரசூலுல்லாஹ் ஒரே நாளில் தீர்த்துட்டாங்க. வந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் சகோதரர்களாக மாற்றினார்கள் மக்கா தலைவரானவுடன். இதற்கு பிறகு முஸ்லீம்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது யூதர்களும் கிறிஸ்துவர்களும். யூதர்களும் கிறிஸ்துவர்களும் எங்கே இந்த மதீனாவுக்கு வந்தாங்க? யூதர்களும் கிறிஸ்துவர்களும் அவர்களுடைய வேதங்களை பொறுத்தவரை அல்லாஹ் இருவருக்கும், யூதர்களுக்கு தௌராத்தை வழங்கினான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக, கிறிஸ்துவருக்கு அல்லாஹ் இஞ்சிலை வழங்கினான். இந்த இரு வேதத்திலையும் கூறப்பட்டது கடைசி நபி இந்த இடத்துல தான் வருவாங்க, சிலா மலைத்தொடர் பக்கத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சிலா மலைத்தொடர் என்பது மதீனாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்களுக்கு பேர் அதுதான். இப்போ இந்த இடத்துல ஒரு நபி வருவார். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, யூதர்கள் நினைச்சாங்க அவங்கள்லேருந்து ஒரு நபி வருவாங்க, கிறிஸ்துவர்கள் நினைச்சாங்க அவங்கள்லேருந்து ஒரு நபி வருவாங்க. அல்லாஹ்வோட ஏற்பாடு, அரபுலேருந்து ஒரு நபி வந்துட்டாங்க. இவர் தான் இறுதி நபின்னு ஆயிடுச்சு. இப்போ இவன் யூதர்கள் அப்படியே ஒதுங்குறாங்க. ஏன்னா இவங்கள்லேருந்து ஒரு நபி வந்தால் இந்த நபி ஒரு சமுதாயத்துக்கான நபி இல்லை, உலகத்துக்கே ஆன நபி. அப்போ அவங்களுக்கு தான் ஆட்சி அதிகாரம் எல்லாம் உண்டுன்னு இவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுகள்லேருந்து வந்தாங்க. அப்போ அரபுகளுக்கு தான் எதிர்காலம் இருக்குது, நமக்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க, யூதர்களையும் அழைக்கின்றார்கள், கிறிஸ்துவர்களையும் அழைக்கின்றாங்க. முதல் செக்குலர் கவர்மெண்ட்டை வைக்கிறாங்க உலகத்திலே. இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு செக்குலர் கவர்மெண்ட்டே வரல. யூதர்களும் இங்கே வாழலாம் மதீனாவில், கிறிஸ்துவர்களும் இங்கே வாழலாம், முஸ்லீம்களும் இங்கே வாழலாம். அவரவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு, லக்கும் தீனக்கும் வலியதி, நீங்கள் செய்கிறது உங்களுக்கு, நாங்கள் செய்கிறது எங்களுக்கு, எல்லோருமே சமமாக இந்த ஊரில் வாழலாம். மதீனாவுடைய சூழ்நிலையை கொஞ்ச காலத்தில் ரசூலுல்லாஹ் மாற்றிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன? வளர்ச்சிக்கான பகுதி. இதுவரைக்கும் குர்ஆனுடைய வசனங்கள் எச்சரிக்கைக்காகவும் உபதேசங்களுக்காகவும் இறங்கியது. மதீனாவுக்கு வந்த பிறகுதான் அஹ்காமுல் ஷரியா, மார்க்க சட்டங்கள் இறங்கியது. மக்காவில் இருக்கும்போது தொழுகை கடமையானது, ஹிஜ்ரி 2 ஜகாத் கடமையானது, நோன்பு கடமையானது, சட்டங்கள் ஒன்று ஒன்றாக அமல்படுத்தப்படுகின்றது. முஸ்லிம்கள் பெர்ஃபெக்டாக ஆரம்பிக்கிறாங்க. இஸ்லாம் பரிபூர்ணமான மார்க்கம், அதில் எந்த சம்மதமும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் முஸ்லீம்கள் ஒரு தெளிவான ஒரு மார்க்கத்தை பின்பற்றி ஒத்துமையாக வாழ்வது மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இவர்கள் இப்படியே போனார்கள் என்று சொன்னால் இப்போ ஊர் உருவாகக்கூடாதுன்னு நினச்சாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஊர் உருவாயிடுச்சு. இப்போ இந்த ஊர் உருவானனால இவர்களுக்குன்னு தலைவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இவங்களை வளர விட்டோன்னு சொன்னால் நாளைக்கு மக்காவை இவர்கள் பிடிப்பார்கள், இவர்களை விடக்கூடாது. இந்த விஷயம் எப்படி இவங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், அபூ சுஃபியான், நாம் அபூ சுஃபியானை பற்றி நிறைய பேசியிருக்கோம். மிகப்பெரிய ஆளுமை மக்காவில். அபூஜஹலை போல அல்ல, மடையரா திங்க் பண்ண மாட்டார். ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு எடுத்தா தீர்க்கமாக ஒரு ஆணித்தரமான ஒரு முடிவாக இருக்கும். ஒரு வாட்டி அவர் சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போகிறார். போகிற இடத்துல எப்பொழுதும் மக்காவையும் காபாவையும் பேசக்கூடிய மக்கள் மதீனாவையும் ரசூலுல்லாவையும் பேசுகிறாங்க. அது அவருக்கு பிடிக்கலன்னு இல்லை, பயம் வந்துருச்சு.
இன்னும் நேற்று வரைக்கும் நம்மளுடைய புகழையும் நம்முடைய ஊருடைய புகழையும் பேசியவர்கள் இன்னைக்கு ரசூலையும் அவருடைய ஊரையும் பேசுகிறாங்களே. மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டார். சிரியாவிலிருந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அவரால் முடியல. வந்தவர் அவர் வீட்டுக்கு கூட போல, வேகமாக அபூஜஹல் வீட்டுக்கு போனார். கதவை தட்டினார். உங்ககிட்ட பேசணும் வா. என்ன பேசணும்? வா, தாருணத்துவாக்கு எல்லா தலைவர்களையும் கூட்டிட்டு வா, பேசணும். முஹம்மது வளருகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவளை வளர விட்டோன்னு சொன்னா நம்மளுடைய எல்லாமே போயிடும் நம்ம கிட்ட இருந்து. நம்முடைய இந்த புனிதமான இந்த காபா நம்மளை விட்டு போயிடும். அவரை நம்ம வளரவே விடக்கூடாது. என்ன செய்யலாம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் அழிக்கணும். இப்பொழுது மறுபடியும் சிரியாவுக்கு அடுத்த காலம் ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு வியாபார கூட்டம் கிளம்ப போகுது. அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய மொத்த லாபத்தையும் முஸ்லிம்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழிப்பதற்காக பயன்படுத்த போகிறோம் முடிவு செஞ்சாங்க. அதில் பெரும்பாலான வியாபார பொருட்கள் முஹாஜிர்கள் விட்டு சென்ற வியாபார பொருட்கள். அவங்க அனுமதியை கேட்கல. இது ஒரு பக்கம். இந்த பொருளாதாரம் முழுக்க முழுக்க முஸ்லீம்களில் அழிக்கப்பட போகுது. இரண்டும் முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகுது. ஏன்னா இப்போதான் மதீனாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் வளருது. மார்க்க ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, ஒரு ஸ்ட்ரென்த் வருது இப்போதான் அவங்களுக்கு. இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு விஷயத்தை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்கின்றார்கள், இவர்களை தடுத்து நிறுத்தணும். சிரியாவுக்கு வியாபார கூட்டத்துக்கு போகிற இந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்கான ஹக்கு உரிமை நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா நம்மளுடைய அனுமதியே இல்லாமல் நம்மளுடைய பொருட்களை அவங்க வியாபாரம் செய்ய போகிறாங்க. இரண்டாவது, அந்த பொருளாதாரத்தை நம்மளை அழிப்பதற்காக பயன்படுத்துகிறாங்க. வியாபார கூட்டத்துக்கு 40 பேர் கொண்ட குழு அபூ சுஃபியானுடைய தலைமையில் நல்ல வியாபார சரக்குகளோட மக்காவிலேருந்து வெளியேறுறாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவிலேருந்து பிளான் பண்ணுறாங்க, போகிறவங்களை போகிற பாதையிலே தடுக்கணும். மக்காவிலிருந்து மதீனா வந்து தான் சிரியா போக முடியும். வர தூரத்திலே இவங்களை தடுத்துடலாம். ரசூலுல்லாஹ் இவங்களுக்கு ஆப்போசிட்டில் வராங்க தடுப்பதற்கு. அபூ சுஃபியான் ஏன் இந்த அளவுக்கு வரலாற்றில் முக்கியமாக பேசப்படுகின்றான்னு சொன்னால், அவர் வியாபாரி. ஒரு வியாபாரி அவங்க இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜிலாம் கிடையாது. எந்த இடத்துல எந்த மாதிரியான வழிப்பறி கொலைக்காரங்க இருப்பாங்க, வியாபார ரூட்டில் நமக்கு போகிற இடம்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒற்றர்களை அமைச்சிருந்தார். ஒற்றர்கள்னா ஸ்பை. அவருக்கு விஷயம் வந்துடும் காதுக்கு. அப்போ ஒரு ஸ்பை இவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, முஹம்மது உங்களுடைய வியாபார கூட்டத்தை தடுக்க முற்பட போகிறாரு. அவர் ஒரு 300க்கும் மேற்பட்ட அவருடைய தோழர்களை கூட்டிட்டு உங்களை தடுக்க வராரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அபூ சுஃபியான் என்ன பண்ணுறாரு, ஒரு அடிமையை வேகமாக மக்காவை அடையக்கூடிய ஒரு அடிமை, எல்லாரும் 2 பேருமே பாதி டிஸ்டன்ஸில் இருக்காங்க கிட்டத்தட்ட, வேகமாக நீ மக்காவுக்கு போகணும், இருக்கிற விஷயத்த சொல்லணும். ஆனால் ஒரு சின்ன வார்த்தைகளை மாற்றினார். தடுக்க வரதை போருக்கு வர மாதிரி மாற்றிட்டார். போருக்கு வரதா மாற்றிட்டார். இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு வேகமாக போனவன் மக்காவுக்கு போனான். சட்டையை கிழித்து கொண்டான், மூக்கை அறுத்து கொண்டு கத்தினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் போர் செய்ய வந்துட்டாங்க. நான் அபூ சுஃபியானோட வியாபார கூட்டத்தையும் அழிக்க போகிறாங்க, வேகமாக வாங்க. எதையும் விசாரிக்கவில்லை. அந்த தலைவர்கள், காஃபிருடைய தலைவர்கள் எதுவுமே விசாரிக்கல. அதற்கு முன்னால் அபூஜஹல் முடிவெடுத்தான், இந்த கூட்டத்தை அழிச்சிடணும். இதுதான் சம்பவம், இதுதான் வாய்ப்பு. இதை காரணமாக வச்சு இந்த கூட்டத்தை அழிச்சிடணும். யாருக்கிட்ட எதுவும் கேட்கல, எல்லாருமே மண்டையை கலகம், எல்லாருமே பிரெயின் வாஷ் பண்ணுறான். அழிச்சிடணும். எல்லாருக்கும் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. இதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம், என்னன்றதை பார்க்கலாம். அதெல்லாம் முடியாது. இவர்களுக்கு எதிராக நம்ம போர் தொடுத்தே ஆகணும், இவர்களை அழிச்சே ஆகணும். மிக ஆரவாரத்துடன் கிளம்புது மக்காவில இருந்து ஒரு படை, 1000 பேர் கொண்ட படை. எல்லாருமே ட்ரெயின்டு ஆர்ம் ஃபோர்ஸ். குதிரை இருக்கின்றது, ஒட்டகம் இருக்கின்றது, தேவையான பொருளாதார வசதி இருக்கின்றது. வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க, ஒரு போருக்கு அரபுலேருந்து ஒரு சிட்டி, ஒரு நகரம் ஒரு போருக்காக கிளம்புறாங்கன்னு சொன்னால் மொத்த பொருளாதாரத்தையும் சுரண்டி தான் அவங்க கிளம்புவாங்க. போர் எப்படி இருக்கும்னு தெரியாது, போருக்கு என்னென்ன தேவைப்படும் தெரியாது, எல்லா பொருளாதாரத்தையும் எடுத்துட்டு தான் போவாங்க. இவங்களும் அதே மாதிரி தான் கிளம்புறாங்க. மக்காவாசிகள் நல்ல வெல்த்தியான ஆளுங்க தான், நல்ல பணம் உள்ளவங்க தான். இவங்க கிளம்புறாங்க. ஒரு பக்கம் இந்த விஷயத்தை தெரிஞ்ச அபூ சுஃபியான் ரூட்டை மாற்றிட்டார். கடல் மார்க்கமாக வந்துடலான்னு வேற ஒரு ரூட்டை பிடிச்சி இவங்க வரக்கூடிய இடத்துக்கு வராரு.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 300க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை கூட்டிட்டு போனாலும் அதுல 2 பேர்கிட்ட தான் குதிரை இருந்தது. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட குதிரை இருந்தது, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட குதிரை இருந்தது, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க 2 பேர்கிட்ட தான் குதிரை இருந்தது. 8 பேர்கிட்ட தான் வாள் இருந்தது. எந்த ஒரு கேடையும் இல்லை, யாரிடத்துல எந்த வாளும் இல்லை. ஏன்னா இவங்க தடுக்க தான் போறாங்க, சண்டைக்கு போல. வியாபார பொருளை எப்படி எங்களை கேட்காம நீங்க எடுத்துட்டு போவீங்க, எங்களுக்கு எதிராக நீங்க எப்படி இப்படி செய்வீங்க, முற்றுகையிட தான் போறாங்க. ஆனால் நடந்தது வேற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்பார்த்த இடத்துல இவங்க இல்லை. அபூ சுஃபியான் வழியை மாற்றி விட்டார். 3 பேரும் ஒரே இடத்துல இப்ப சங்கமிக்கிறாங்க. அந்த இடம் பேர் தான் பத்ர். பத்ருக்கு வராங்க இவங்க 3 பேரும். மலைக்கு, பத்ருக்கு இருக்க அந்த இடையில இருக்க மலைக்கு அந்த புறத்துல காஃபிர்கள் இருக்கிறாங்க. வியாபார கூட்டமும் அபூஜஹல் தலைமையில வந்து 1000 பேர் கொண்ட படையும். இந்த புறத்துல முஸ்லிம்கள் நிராயுதபாணிகளாக நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் இன்னொரு சஹாபியையும் போய் வேவு பார்த்துட்டு வாங்க, நம்ம நினைச்ச மாதிரி இங்க நடக்கல, வேற ஏதோ ஒன்று நடக்குது, நீங்க போங்க போய் பார்த்துட்டு வாங்க. இவங்க 2 பேரும் போறாங்க, போய் பார்க்குறாங்க என்ன நடக்குது. ஏதோ போகிறாங்க, கண்ணு கட்டின வரைக்கும் ஒன்றும் தெரியல. கொஞ்சம் தூரம் போறாங்க, அங்கே ஒரு கிணறு இருக்குன்றது. அந்த கிணறுல 2 பெண்கள் தண்ணி இறைச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் பேசிக்கிறத கேட்குறாங்க. என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக மக்காவிலிருந்து ஒரு படை வந்திருக்கு, போர் செய்வதற்கு ஒரு படை வந்திருக்கு. இது என்ன, இது புதுசா இருக்கு, நாம் தடுக்க வந்தது வியாபார கூட்டத்திற்காக, இவங்க என்ன ஒரு படை வந்திருக்குன்னு சொல்றாங்க, ஒன்றும் புரியலையே. 2 பேரும் என்ன நல்லா தேடுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு சஹாபி தேடுறாங்க. தேடும் போது ஒரு ஆடு மேய்க்கிற பையன் மாட்டிக்கிட்டான். அந்த ஆடு மேய்க்கிற பையனை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு மஸ்ஜித் நபவி கூட்டிட்டு போனாங்க. யார் வந்திருக்கிறா? அவன் அப்படியே ரவுண்ட் அடிச்சிருக்கும் போது எல்லாத்தையும் பார்த்துட்டான் அந்த பையன். ஆமாம், மக்கால இருந்து ஒரு கூட்டம் வந்திருக்கு போர் செய்வது. கோபத்தில் அடிச்சுட்டாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் அந்த பக்கம் தொழுதுட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லி யார் வந்திருக்கா? அவனுக்கு எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியல. மறுபடியும் இதுதான் சொல்றான், மறுபடியும் அடிக்கிறாங்க. அப்ப என்ன சொன்ன, வியாபார கூட்டம் வந்திருக்கு. அப்போ அடிக்கிறது நிறுத்திட்டாங்க. ரசூலுல்லாஹ் தொழுது முடித்து வந்தார்கள். வந்து இவங்க 2 பேர் பண்ணது இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறாங்க. சொல்லிட்டு, அவன் உண்மை பேசிய பொழுதெல்லாம் நீங்கள் அவனை அடித்தீர்கள், அவன் பொய் சொல்லும் போது நீங்கள் அவன் அடிக்கிறத விட்டுட்டீங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன பாரு, ஒரு கூட்டம் வந்திருக்கு, போர் செய்வதுக்கு தான் வந்திருக்கு. எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கவுண்ட் தெரியல. நம்ம பேசும்போது சொல்லிட்டோம், கவுண்ட் தெரியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்த்தவர்கள் தான், அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், எப்படி இதை கேட்கணும். அவங்க ஒருவேளை சாப்பாடுக்கு எத்தனை ஒட்டகங்களை அறுக்கின்றார்கள். அப்போ அந்த பையன் தெளிவாக சொன்னான், 9லிருந்து 10 ஒட்டகங்களாக இருக்கிறாங்க ஒருவேளை சாப்பாடு. நம்ம ரசூலுல்லாவுடைய திருமணத்தை பற்றி பேசும்போது சொன்னோம், ரசூலுல்லாஹ் வலிமாவுக்கு 1 ஒட்டகத்தை கொடுத்தார்கள். 100 பேருக்கு வலிமா வச்சாங்க. இப்போ 9லிருந்து 10னா 900லேருந்து 1000 பேர் வந்திருக்காங்க போர் செய்ய. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க கணக்கு. ரசூலுல்லாஹ் அன்சாரி தோழர்களையும் முஹாஜிர் தோழர்களையும் அழைத்தார்கள். மஸ்ஜித் பத்ரில் அங்கே இருக்க டென்ட்டில் மீட்டிங் நடக்குது. என்ன பண்ணலாம், இப்படி நம்ம எதிர்க்க போர் தொடுத்து வந்திருக்காங்க, இவர்களுக்கு எதிராக நம்ம என்ன பண்ணலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சாங்க, யா ரசூலுல்லாஹ் போர் செய்யலாம், இவ்வளோ ஆயிடுச்சு, இனி நம்ம வேணாம்னு நினச்சிட்டாங்க, போர் செய்யலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதே மாதிரி எந்திரிச்சாங்க, போர் செய்யலான்னு சொன்னாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சாங்க, அவங்களும் சொன்னாங்க போர் செய்யலாம். ரசூலுல்லாஹ் மறுபடியும் கேட்டார்கள், நாம் என்ன செய்யலாம். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி தோழர்கள் இருக்கக்கூடிய சஹாபி எந்திரிச்சு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் எங்களைத்தான் கேட்கின்றீர்கள், முஹாஜிர்களை கேட்கல. முஹாஜிர்கள் அங்கே இருக்கும் பொழுதையே எவ்வளவோ செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அன்சாரி தோழர்கள் அவங்க புதுசு, 2 வருஷம்தான் ஆகுது மதீனாவுக்கு வந்து, அவங்கள நம்ம காயப்படுத்திடக்கூடாது. ஏனால் அகபா உடன்படிக்கை பையத்துன் நிசா என்று அழைப்பார்கள். அந்த பையத்துன் நிசா என்று சொன்னால், உங்களை ஊருக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களை நாங்கள் ஊருடைய எல்லை வரை பாதுகாப்போம். பத்ர் ஊரை விட்டும் பல மைல் தொலைவில் இருக்கு. இப்போ இந்த இடத்துல எப்படி இவங்க பாதுகாப்பாங்க? அது கொடுத்த வாக்குறுதிக்கு மீறின மாதிரி தானே. அப்போ அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இன்னனா ஆமன் துக்க, நாங்கள் உங்களை நம்பிக்கை கொண்டோம், சத்தக் துக்க, உண்மைப்படுத்தினோம், என்ன நடந்தாலும் சரி நான் உங்க கூட நிற்போம் யா ரசூலுல்லாஹ். இந்த அறிவிப்பை அறிவிக்கின்ற சஹாபி இவங்க 2 பேர் பேசுகிறத பார்க்குறாங்க.
அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த சஅத் இப்னு முஆத் இப்படி ஒரு பதில் சொல்ல சொல்ல ரசூலுல்லாஹ்வின் முகம் அப்படியே பிரகாசமானது. இந்த காட்சி எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அறிவிப்பாளர். இந்த காட்சி எனக்கு போதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து போனாருங்க. போருக்கு தயாராகுங்கன்னு சொல்லிட்டாங்க. சுஜூதில் விழுந்தார்கள், அழுதார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். இரவெல்லாம் அழுது கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹிட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கா அல்லாஹ் உதவி செய்யாமல் இருக்க போகின்றான், ஏன் நீங்க இப்படி அழுகின்றீங்க? இல்லை, நான் அழு, மார்க்கத்தை சொல்லி கொடுத்ததே அல்லாஹ்வின் தூதர் தான். அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அழுகின்றார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கு. அல்லாஹ் உதவாமல் இருக்க போறானா ரசூலுல்லாஹ்வுக்கு? முஸ்லிம்களுக்கு உதவி வராமல் இருக்க பொழுதா? முஸ்லிம்கள் தான் ஜெயிக்க போகின்றாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஏன் அல்லாஹ்வின் தூதர் அழுகின்றார்கள்? இந்த விஷயம் அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அதில் அழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துவா செய்தார்கள், பிரபலியமான துவா. யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை, உனக்காக இந்த கூட்டத்தை இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை நீ அழித்தீர் என்று சொன்னால் உன்னை அல்லாஹ் என்று வணங்குவதற்கு இந்த உலகத்தில் வேறு கூட்டமே இருக்காது. இப்படி சொல்லி அழுது கேட்டாங்க, எங்களுக்கு உன்னுடைய உதவி வேண்டும், உதவி வேண்டும், எங்களுக்கு நீ உதவி செஞ்சே ஆகணும், வலியுறுத்தி கேட்டார்கள். நமக்கு அல்லாஹ் இருக்கிறான், நம்பிக்கை கொள்கிறோம், அதெல்லாம் சரி, அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி கேட்கணும். இக்கட்டான சூழ்நிலை அதை அல்லாஹ் விரும்புகின்றான். அதை தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் அன்று இரவு செய்தார்கள். அன்று இரவு இதெல்லாம் தஃப்சீரில் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். என்னென்னா, சஹாபாக்கள் நன்றாக தூங்கினார்கள். நம்ம வீட்டு பக்கத்துலேயோ இல்லை நமக்கு தெரிஞ்ச தொலைதூரத்தில் இருக்கவங்களையோ யாருக்காவது ஏதாச்சும் ஒன்று நடந்ததுன்னு சொன்னால் நமக்கு தூக்கம் வருமா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சும்மா ஒரு பேச்சுக்கு நம்ம சொந்தக்காரங்களை யாரோ ஒருத்தரை நைட்டாக காலி பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இங்கே தூக்கம் வருமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அன்று இரவு தூங்கினார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதி அளித்தான். பத்ருடைய இரவு அன்று மழை பெய்ந்தது. இதுவும் தஃப்சீரில் வருது. பத்ரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த பகுதி சேரும் சகதியாக இருந்தது. காஃபிர்கள் இருந்த பகுதி பீச் மணலை போல இருந்தது, கொஞ்சம் நல்லா சமமாக. மழை பெய்ஞ்சதுனால இடம் அப்படியே மாறியது. மழை பெய்ஞ்சதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்க பகுதி சமமானது, காஃபிர்கள் இருந்த பகுதி சேரும் சகதியுமாக மாறி நடப்பதற்கு சிரமமானதாக. தஹஜ்ஜுடைய நேரம் ரசூலுல்லாஹ் வெளியே வராங்க. வெளியே வந்து இந்த இடத்தில் அபூஜஹல் கொலை செய்யப்படுவான், இந்த இடத்தில் உத்பா கொலை செய்யப்படுவான், இந்த இடத்தில் ஷைபா கொலை செய்யப்படுவான். ஒவ்வொரு சஹாபியும் பார்த்து வச்சுக்கிட்டாங்க. அபூஜஹல் இருக்க இடத்த அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க, உத்பா இருக்க இடத்த பிலால் ரலியல்லாஹு பார்த்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையா ரசூலுல்லாஹ் இடத்த காமிச்சிக்கிட்டே போகிறாங்க. ஒவ்வொரு சஹாபியும் அந்த இடத்த பார்க்குறாங்க, பார்த்து வச்சுக்கிட்டாங்க. ஃபஜர் தொழுகின்றார்கள் எல்லோரும். ஃபஜர் தொழுத உடனே போர். அரபுகளிடத்தில் போர் ஸ்டைல் என்பது என்னென்னா, போர் செய்வதற்கான சூழ்நிலையே முஸ்லீம் இடத்துல இல்லை, வாள் இல்லை, கையில் தான் சண்டை போட போகிறாங்க. இருக்கிறத வச்சு கட்டையும் கல்லையும் வச்சு சண்டை போட போகிறாங்க. அந்த பக்கம் எல்லாம் ட்ரெயின்டு 1000 பேர் இருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், இவர்களுக்கு அவர்களை குறைவாக காண்பித்தோம், அவர்களுக்கு இவர்களை குறைவாக காண்பித்தோம். ஏன் அப்படி? அவங்க இவங்களை பார்த்து போயிடக்கூடாது, இவங்க குறைவாக தான் இருக்கிறாங்க, அதாவது காஃபிர்கள். முஸ்லீம்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க, இவங்களை இங்கேயே அழிச்சிடணும். முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் காஃபிரை குறைவாக காண்பித்தான். எதற்கென்று சொன்னால், அவங்க குறைவாக தான் இருக்கிறாங்க, பயம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. போர் ஆரம்பிக்கின்றது. ஃபஜர் முடிந்து வரும். 3 பேர் முஸ்லீம் தரப்புல இருக்கு. அன்சாரி தோழர்கள்லேருந்து முதல்ல ரசூலுல்லாஹ் ஆள் அனுப்புகிறாங்க. அன்சாரி தோழர்லேருந்து அங்கேருந்து ஆப்போசிட்லேருந்து அபூஜஹல் சொல்கின்றான், யா முஹம்மது, எங்களுக்கு சரிசமமான நீ சண்டைக்கு அனுப்ப மாட்டியா? இப்பொழுது அவனுடைய வெறியை பாருங்க. எங்களுக்கு சரிசமமான குறைஷிலிருந்து ஆள் அனுப்பு, மதீனாவாசிகளே நாங்கள் ஒரு ஆளாவே கருதலை. ரசூலுல்லாஹ் அவங்கள பின்னாடி வர சொன்னாங்க. குறைஷிலிருந்து 3 பேர். முதல்ல இப்படி ஒரு ஃபைட் நடக்கும், 1 vs 1 நடக்கும், அதுக்கப்புறம் மொத்தமாக போர் நடக்கும். இது அரபுகளுடைய பழக்கம். ஹம்ஸா ரலியல்லாஹு இறங்கினார்கள், உபைர் ரலியல்லாஹு இறங்கினார்கள். சம்பந்தமே இல்லாமல் அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் உள்ளே இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே பெரிய வீரர்கள், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு இறக்கும் பொழுது எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க தான் செஞ்சாங்க. 20 வயசு பையன். போர் ஆரம்பிக்கின்றது. மின்னல் வேகத்தில் துல்கிஃபர் வாளை வைத்து தலையை சீவினார்கள் அலி ரலியல்லாஹு.
இஸ்லாத்திற்காக முதல்ல ஒரு ஆளை காலி பண்ணது அலி ரலியல்லாஹு அன்ஹு. பத்ருடைய போர் ஆரம்பிக்கின்றது, முஸ்லிம்கள் கை ஓங்கியது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வலக்கத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரி வஅன்தும் அதில்லா, நீங்கள் குறைவாக இருந்த சமயத்தில் நாம் உங்களுக்கு பத்ரில் உதவி செய்தோம். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், லஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருங்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நாம் வானங்களிலிருந்து மலக்கை இறக்கினோம். சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கள் வாளை தான் உயர்த்தினோம், தலைகள் விழுந்து. நாங்கள் அடிக்க முற்பட்டோம், அவர்கள் விழுந்தார்கள். நாங்கள் எதுவுமே செய்யல, எல்லாம் தானா நடந்துச்சு. அல்லாஹ்வின் உதவி. வானங்களிலிருந்து அல்லாஹ் 3000 மலக்குகளை இறக்கினான். ஏன் 3000 பேர் இறக்கணும்? அல்லாஹ் மலக்குகள் ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போதும் இவங்களை பார்த்துக்கிறது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கவுமை அழிக்கும் பொழுது வந்த மலக்குகள் 2 பேர் தான், நூற்றுக்கணக்கான பேர் இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இவங்க 2 பேரும் சேர்த்து மொத்த கூட்டத்தாரையும் அழித்தார்கள். எதுக்கு அல்லாஹ் 3000 பேர் இறக்கணும்? அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய வலிமையை பாருங்கள். அல்லாஹ் இக்கட்டான நேரத்தில் தான் அவனுடைய வலிமையை காட்டுவான். இங்கே நான் 1000 பேர் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, தூதருக்காக நான் 3000 மலக்குகளை இறக்குவேன், வேணும்னா 5000 மலக்குகளை கூட இறக்குவேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கையை மட்டும்தான். போர் நடந்தது, முஸ்லிம்கள் கை ஓங்கியது. ஒரு அம்பு தூரம் வருவதற்குள், வெளிச்சம் இஷ்ராக் வருவதற்குள் முஸ்லிம்கள் ஜெயித்தார்கள். காஃபிர்கள் 70 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அதில் யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பையன் நினைச்சாங்க. 35 பேரை கொலை செய்தது அலி ரலியல்லாஹு அன்ஹு. பாதிக்கு பாதி அவங்க தான் முடிச்சாங்க. இந்த நாளில் ரசூலுல்லாவை முழுமையாக பாதுகாக்கிற பொறுப்பை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கொண்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாங்கள் அபூபக்கரை அப்படி ஒரு சூழ்நிலையில் பார்த்ததே கிடையாது. அபூபக்கரை நாங்கள் ஒரு சாதுவான மனிதராகவும் சாமானியராகவும் தான் கருதணும். ஆனால் அன்று எங்களை விட அவர் தான் மிகவும் போர் செய்தார். ரசூலுல்லாஹ் இடத்துல அவர் யாரையுமே நெருங்கவே விடலை. அப்படி ஒரு போரை அவர் செய்தார். நாங்கள் பார்த்தோம். ஒரு பக்கம் இவங்க, இன்னொரு பக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு பக்கம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேரும் 2 கையில் வாள் வீசுறவங்க காஃபிர்களை ஓட ஓட விரட்டினார்கள். இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுடைய படை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், நபியே நீங்கள் அவர்களை வெட்டவில்லை, நான் அவர்களை வெட்டினேன். நீங்கள் அம்புகள் எறியவில்லை, நான் அவர்களை அம்புகள் எறிங்கினேன். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் 1000 பேரை இறக்கணும்னு சொன்னான் வசனத்தில், 3000 பேரை இறக்கிட்டோன்னு சொன்னான், 5000 பேரை இறக்குவேன்னு சொன்னான். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் தான் அவங்கள பண்ணேன். அல்லாஹ்வே போர் செய்தான். முஸ்லீம்கள் ஜெயித்தார்கள். மிக பலமான ஒரு வெற்றி முஸ்லீம்களுக்கு. முஸ்லீம்கள் தரப்பில் 14 பேர் ஷஹீதானாங்க. 16 பேர் ஷஹீதானாங்க. பத்ருடைய கிணறுல இந்த 70 பேர் கொலை செய்யப்பட்ட எல்லா மையத்துக்கும் தூக்கி போட்டாங்க. போட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், எங்கள் ரப்பு வாக்களித்த ஒன்று எங்களுக்கு நடந்தது, உங்கள் ரப்பு வாக்களித்த ஒன்று உங்களுக்கு நடந்ததா அப்படின்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்ன நீங்கள் போய் இந்த ஜனாசாங்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்க? உமர், நீங்கள் கூட இல்லை, நீங்கள் கேட்காத அளவுக்கு கூட அவங்க இப்போ நல்லா கேட்குறாங்க. அவங்களால ரெஸ்பாண்ட் தான் பண்ண முடியும். ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னார்கள். முஸ்லீம்களுக்கு எல்லாம் வெற்றியை கொடுத்தான். பத்ரில் அந்த பத்ரை பற்றி பேசிக்கொண்டே போகலாம், அவ்வளோ விஷயம் இருக்கின்றது. இன்றைக்கும் பத்ருக்கு உமரா போகிறவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க, பத்ருடைய இடத்த காமிக்கிறாங்க, அந்த போர் செஞ்ச இடத்த காமிக்கிறாங்க. பத்ரில் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன? எந்த இக்கட்டாக சூழ்நிலை வந்தாலும், நாம் ஹிஜ்ரத்தை பற்றி பேசும் பொழுதும் சொன்னோம், தாயிஃபை பற்றி பேசும் பொழுதும் சொன்னோம், துன்பத்தோடு தான் இன்பம் இருக்கின்றது. ஆனால் குறிப்பாக நாம் ஹிஜ்ரத்தை பற்றி பேசும்பொழுது சொன்னோம், லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, கவலை கொள்ளாதீர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, தௌரோட கொகை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, பயந்தாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இந்த வார்த்தையை, லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், நீங்கள் கவலைப்படாதீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பக்கம் மக்கத்து மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரர்கள், சின்ன வயசுலேருந்து அண்ணன் தம்பியாக வளர்ந்தவங்க. இன்னொரு பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தனித்து நிற்கப்பட்டார்கள் ரசூலுல்லாஹ் அந்த நாளில். அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நம்பியிருப்பார்கள் யோசிச்சு பாருங்கள். பல காஃபிர்களை சிறைப்பிடிக்கப்பட்டார்கள், எல்லாரையும் சிறைப்பிடிச்சாங்க. அதில் ஒரு வயசான ஒருத்தர் 7 அடி இருக்கக்கூடிய அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கட்டி இழுத்துட்டு வர்றார். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இவர் எப்படிப்பா அவரை கட்டி இழுத்துட்டு வந்தார்? எப்பா நீ தான் இவரை கட்டினியாப்பான்னு கேட்குறாங்க. நீயாப்பா கட்டின?
அப்பாஸ் ரலியல்லாஹு முன்ன சொல்கிறாங்க, இவர் என்னை கட்டினது என்னோட பெரிய உயரம், என்னோட பெருசாக இருக்க ஒரு ஆள் தான் என்னை கட்டி போட்டார், இவர் கையில் கொடுத்தாரு, இவர் இழுத்துட்டு வந்தார். எல்லா காஃபிர்களும் கட்டிட்டாரு. இப்போ டிஸ்கஷன் நடக்குது. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க என்ன செய்யலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் விட்டுறலாம், ஏன் இவங்களை நான் எல்லாம் நம்ம சகோதரர்கள் தான், விட்டுறலாம். உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க விடலாம் கூடாது. என்ன பண்ணலாம், இங்கே யாருடைய உறவினர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சிறைப்பிடிக்கப்பட்டவருடைய உறவினர் முஸ்லீம்கள் இருந்தால் அவர் கையில் கத்தியை கொடுத்து வாளை கொடுத்து அறுக்க சொல்லணும். ஏன் அப்படின்னா தெரிந்து கொள்ளட்டும், எங்களுக்கு உறவுகளை விட எல்லாத்தையும் விட அல்லாஹ் தான் முக்கியம் என்று காஃபிர்களுக்கு தெரியட்டும். அடுத்த வாட்டி நம்மளை பற்றி யோசிக்கவே கூடாது அவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விரும்பல. ஆனால் அல்லாஹ் இதை கண்டித்தான். குர்ஆனில் இது சம்மந்தப்பட்ட வசனம் வருது. இந்த வசனம் வந்தோன்னு இருவரும் அழுதார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை அல்லாஹ் விரும்பினான். இவங்க 2 பேரும் எடுத்த முடிவை அல்லாஹ் ஏன் நீங்கள் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அல்லாஹ் கேட்டான் குர்ஆன். அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவுனா, தொகை கொடுக்கணும். தொகை கொடுத்து நீங்கள் இருந்து போயிருக்கலாம். ஒரு பெரிய அளவுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போகலாம் இங்கேருந்து. எல்லாரும் சொல்கிறாங்க, ஒருத்தர் கொடுக்குறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க, இல்லை என்கிட்ட காசு இல்லை, எனக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறது, உங்கள்கிட்ட காசு இல்லையா, இல்லை உங்கள் வீட்டில் ஒரு பகுதியில் நீங்கள் ஒரு தங்க குவையில மறைச்சி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த விஷயம். தெரியுமா, அதில் காசு இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போக சொல்லுங்கள், விடுதலை ஆகிட்டு போங்க. அப்பொழுது இவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. இது இல்லை, காசே கொடுக்க முடியல, என்ன பண்ணலாம். அப்பொழுது சொன்னார்கள், எங்கள் இருக்கக்கூடிய 10 முஸ்லீம்களுக்கு நீங்கள் எழுத படிக்க சொல்லிக் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்களை விடுதலை செய்கின்றோம். உங்கள் எல்லாரையும் பார்த்தாலே தெரியுது, ரொம்ப தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, இருந்தாலும் இது ஒற்றைப்படையான இரவு, நாம் நன்மையை நாடி இருக்கின்றோம். எப்பொழுதும் சொல்கிற ஹதீஸ் தான், இரண்டு கண்களை நரகம் தீண்டாது. அல்லாவின் பாதையில் முழித்திருக்கக்கூடிய கண்கள், இன்னொன்று அல்லாவை பயந்து அழக்கூடிய கண்கள். இப்பொழுது முதல் கண்கள் நீங்களாக இருப்பீர்கள், அல்லாவுடைய பாதையில் முழிச்சிருக்கீங்க. எவ்வளோ மக்கள் இந்த நல்ல நாளில் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அக்கறை இல்லை. அவங்க நினச்சிக்கிறாங்க அல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவான், டேரெக்டாக சொர்க்கத்துக்குள்ளே போயிடுவான். குர்ஆனில் வசனம் இருக்கின்றது, வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் விழுந்து விட்டான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து பொறுமையான விஷயத்திலும் சோதனை ஏற்பட்டால், உண்மையான விஷயத்திலேயோ சோதனையான விஷயத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பாங்க. ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பாங்க. ஹக்கு இப்படி உண்மையான ஒரு விஷயம் பேசப்படும் போது அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பாங்க. இந்த 4 டைப், இந்த 4 விஷயத்தை பின்பற்றிய மக்களை கூட இவங்களை தவற மிச்சு எல்லாரும் நஷ்டவாளின்னு அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன். இன்னும் பல இடத்துல அல்லாஹ் பல விதமாக விமர்சிக்கிறான். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பத்ரோடு இன்றைக்கு நாம் முடிப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த போர்கள் எப்படி முஸ்லீம்கள் அதுலேருந்து வென்று வந்தாங்கன்னு 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் நம்ம முடிச்சிருவோம் சுருக்கமாக. பதிலில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்பது அல்லாஹ்வை நம்பணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் என் ரப்பு எனக்கு இருக்கிறான், என் ரப்பு என்னை பாதுகாப்பான், என்னை அப்படிலாம் கைவிட மாட்டான், அவன் பார்க்குறான், அவனுக்கு தெரியும். 2வது அல்லாஹ்வை அஞ்சிக்கொள்ளணும். அல்லாஹ்வே சொல்லணும், ஃபத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள்ளுங்கள், லஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். 3 விஷயம் செய்யணும் நம்ம இடத்துல இருந்து. முதல்ல அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள்ளணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வை அஞ்சி கொண்டாதான் நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி வந்த பிறகு, அல்லாஹ்வுடைய உதவி தான் வந்துருச்சுல, இதுக்கப்புறம் என்ன, அல்லாஹ்வுடைய உதவி தான் நமக்கு கிடச்சிருச்சுல, இதுக்கப்புறம் தொழுதா என்ன. இப்போ இல்லை, நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாமுக்காக கொஞ்சம் நல்லா விழுது தொழுதுருப்பீங்களே, தொழுதானே செஞ்சீங்க, பாஸ் ஆகிடணுன்னு, நல்லா பாஸ் ஆகிடுவீங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் லஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா. உங்களுக்கு நீங்கள் தேடியது கிடச்சிருக்கும், இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். தேடி இருந்தீங்களா கிடைக்கும், தேடியது கிடைச்சிருக்கும். அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கேன். இதுதான் இன்னைக்கு நம்மக்கிட்ட நம்ம எடுத்துட்டு போகக்கூடிய படிப்பினையாக இருக்கும். முதல்ல அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்வை அஞ்சணும். அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கு தான் அல்லாஹ்வே சொல்கின்றான் குர்ஆனில், வமை யத்தகில்லாஹு யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றாரோ அவருடைய காரியத்தை அல்லாஹ் லேசாக்குவான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் இப்படி சொன்னான், மஹ்ரஜான்ற வார்த்தை வரும், அவருடைய பாதையை அந்த அல்லாஹ் வெளியேற்றுவான்.
அவங்க எந்த சூழ்நிலை கஷ்டத்தில் இருக்காங்களோ வெளியேற்றுவான். பத்ர் அதற்கு ஒரு உதாரணம். முஸ்லீம்கள் ஜெயிப்பாங்களா, உயிர் தப்புமா என்ற சூழ்நிலையில் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் ஆகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். நினைவல்லாவின் நிலையார்களே, அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் எதை தேடிய பொழுதிலும் அல்லாஹ் உங்களுக்கு நல்லதையை தருவான். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் பேசி எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி பதில் நம்ம முன்னாடியே சொன்னோம். நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு ஆகிரத்தில் அவனுடைய மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்கட்டும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இப்போ இந்த இடத்துல மஸ்ஜிது தக்வா சார்பாக உங்களுக்கு ஒரு gift தருவாங்க. எத்தனை கேள்வி அது? எத்தனை கேள்வி? 4 கேள்வி. இங்கே ஆண்களுக்கு 2, பெண்களுக்கு 2. நேற்று நீங்களாம் வரலை. ஒரே ஒருத்தர் 3 தட்டு ஜெயிச்சார் தெரியுமா? 3 நாளாக ஆண்கள் ஜெயிக்கவே இல்லை. இன்னைக்கு அவர் இல்லை. யாராக இருக்கும்? ஹசன் பாய். ஒரே ஒருத்தர் நோட்டையும் பேனாவையும் வச்சு மொத்த பயானையும் எழுதி 3 கேள்விக்கும் பதில் சொன்னார். இன்றைய பெண்கள் இன்னைக்கு நிறைய பேர் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேள்வி அவங்க இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும் இன்ஷா அல்லாஹ். முதல் கேள்வி, காஃபிர்கள் எத்தனை பெயர் பத்ரில் போர் செய்ய வந்திருந்தாங்க? யாராச்சும் ஒருத்தர் முடிவு செய்யுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. 1000 பேர் வந்திருந்தாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர். முஸ்லீம்கள் தரப்பில், இப்போ ஆண்களுக்கான கேள்வி, முஸ்லீம்கள் தரப்பில் ஒரு சஹாபி எந்திரிச்சு நின்று சொன்ன உடனே தான் ரசூல்லா போருக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த சஹாபி பேர் என்ன? 1 சாயித் ரலியல்லாஹு. பதில் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்த கேள்வி பெண்களுக்கு. இப்படி டக்குன்னு பதில் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்ன தான் பண்ணுறது? மாஷா அல்லாஹ், அப்படி தான் இருக்கோம். அதானே கவனிக்கும், அதுக்கு தானே நமக்கு வந்திருக்கோம். மாஷா அல்லாஹ். இப்போ 3வது கேள்வி பெண்களுக்கு. ஒரு 3 படிப்பினைகளை கடைசியில் நம்ம சொன்னோம். அந்த 3 படிப்பினைகள் என்ன இந்த பயான்ல இருந்து? யாராச்சும் ஒருத்தர் சேர்ந்துங்க, ஒருத்தர் இருந்துச்சு சொல்லுங்க. அல்லாஹ் கரெக்டாக சொன்ன. ஆண்களுக்கு கடைசி கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரில் ஒரு துவா செஞ்சாங்க. என்ன ஒரு துவா செஞ்சாங்க? சரிங்க, ஆண்கள் சொல்லட்டும், உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். தமிழில் சொல்லலாம். இன்னும் இல்லை, இன்னும் கொஞ்சம் தெளிவா ஒரு வார்த்தை, அதில் முக்கியமான ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க. ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க. முக்கியமான ஒரு வார்த்தையை விட்டு விட்டீங்க. யாராச்சும்? இப்ப தெளிவா, இப்ப ஃபுல்லா சொல்லுங்க. இல்ல இன்னும் மாறலைங்களே. இல்ல, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல. எல்லா வாட்டியுமே நீங்களே ஜெயிச்சிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப சிரமமாயிடல. சொல்லுங்க. சரியான பதில். இந்தாங்க. சரி, இப்போ பெண்கள் தரப்புல தான் அந்த தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்கள் சொன்னாங்க, ஆனா தெளிவா. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ன்ற வார்த்தையை சொன்னாங்க, உன்னை சொல்லல. இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் உன்னை அல்லாஹ் என்று வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஒரு வார்த்தைக்காக தான். ஏன்னா அல்லாஹ் தான் இங்கே சப்ஜெக்ட்.
இது எல்லாமே ஆப்ஜெக்ட். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.